சில தமிழ் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா ஜமீன்தாரே ராஜான்ற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பொய். அதெல்லாம் நம்பாதீங்க. இது ஜாகீர்தார்ன்றது ஜமீன்தாருக்கு மேல உள்ள பதவி, அரசருக்கு கீழே உள்ள பதவி. அரசருக்கு கீழேன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அரசருக்கு கீழே மன்சப்தார்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். மன்சப்தாருக்கு கீழே ஜாகீர்தார், ஜாகீர்தாருக்கு கீழே தான் ஜமீன்தார். இப்படி அது ஒரு பெரிய வரிசை வரும். அது ஷெர்ஷான்னு ஒருத்தர் உருவாக்குன மன்சப்தாரி சிஸ்டம்னு பேரு. பாபருக்கு அடுத்தால அவர் வருவாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஹுமாயூன் காலத்துல, அக்பர் காலத்துல அப்படியே முகலாயர் மன்னர்கள், அப்புறம் இஸ்லாமியர்கள், அப்புறம் இந்தியா பூராமே இன்னைக்கும் அதுதான் இந்தியா பூரா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இந்த தாலுகா அப்படின்றோமே, தாலுகா, தாசில்தார், இது எல்லாமே அந்த மன்சாப்தாரி அப்படின்ற அந்த ஒரு ஆட்சி அமைப்பு முறையில உள்ள அந்த இஸ்லாமியர்கள் உருவாக்கிய ஒரு ஆட்சி அமைப்பு முறையை தான் இன்னைக்கும் இந்தியாவில பயன்படுத்துறோம். அதுதான் தாலுகா அப்படின்னு சொல்றது. கோத்வால் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர்னு சொல்றது வந்து அவங்க கோத்வால் அப்படிம்பாங்க. தாசில்தார் தான் தாசில்தாரே தான். இந்த மாதிரி ஒரு அந்த ஆட்சி பணியில இருந்த பல பதவிகள்ல ஒண்ணு. அதுல ஜாகீர்தார் அப்படின்னு ஒரு முக்கியமான பதவின்னே சொல்லலாம். பூனே மாநிலத்துல அவர் ஜாகீர்தாரா இருக்கிறார். யாரு? சிவாஜியோட தந்தையார் வந்து சாகாஜி. சாகாஜி வந்து ஜாகீர்தாரா இருக்கிறாரு. அந்த அகமது நகர் சுல்தானுக்கும் அவருக்கும் நடுவுல சில மனஸ்தாபங்கள் வந்து பேச்சுவார்த்தையிலயோ ஏதோ ஒத்து வராம தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிடுற மாதிரி அங்க இருந்து நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க இருந்து அவர் நேரா எங்க போறாரு அப்படின்னா கோல்கொண்டாக்கு போயிடுறாரு.